கூண்டோடு திமுகவில் இணைந்த விஜய் கட்சியினர். ஆரம்பமே கொடியை அறிமுகப்படுத்திய மறுநாளே தமிழக வெற்றி கழகத்திற்கு நேர்ந்த சோகம். தமிழக வெற்றி கழக கட்சி கொடிக்கு பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்பு. அதாவது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடிக்கு தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைமைச் செயலகத்தில் கட்சி கொடியை தலைவர் விஜய் அறிமுகம் செய்து வைத்துள்ளார். இந்த கொடி சிவப்பு மஞ்சள் என இரு வண்ணங்களில் மத்தியில் 2 போர் யானைகள் வாகை மலருடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இது குறித்து தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் பி. ஆனந்தன் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில், கடந்த 1993ஆம் ஆண்டு தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட யானை சின்னத்தை அஸ்ஸாம், சிக்கிம் தவிர வேறு எந்த மாநில கட்சிகளும் எந்த வடிவிலும் கட்சி கொடியிலோ அல்லது சின்னமாகவோ பயன்படுத்தக்கூடாது என இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த ஆண்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அறிவிப்பு வெளியிட்டது. உண்மை இப்படி இருக்க, இந்த அறிவிப்பு குறித்து தெரியாமல் சகோதரர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழக கட்சி கொடியில் 2 யானைகள் இடம்பெற்றிருப்பது விதிகளை மீறும் செயலாகும். மேலும் தேர்தல் காலங்களில் வாக்காளர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். எனவே உடனடியாக தங்கள் கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானைகளை அகற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மீறும் பட்சத்தில் இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள பகுஜன் சமாஜ் கட்சி தயாராக உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிலையில் நேற்று விஜய் அவரது கொடியை அறிமுகம் படுத்தி இருக்கிறார். ஆனால் இன்றோ விஜய் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி விஜய் அதிர்ச்சியடை வைத்து உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.